ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாலய பட்சத்தில் பண்ண வேண்டிய மகாலய தர்ப்பணம் அதனுடைய மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மகாலய பட்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கேட்டாச்சுன்னா, இந்த ஒரு பட்சம் 15 நாள் அல்லது 16 நாள் இதில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யூஸ்வலாக நம்ம அமாவாசை அன்னைக்கு இல்லாட்டா சங்கிரமணத்தன்னைக்கு இல்லாட்டா புண்ணிய காலங்களில் தர்ப்பணங்கள் பண்ணுற போது நம்மளுடைய அப்பா சைட்லேயும் அம்மாவோட சைட்லேயும் இவாளுக்கு மட்டும்தான் தர்ப்பணங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய அப்பாவோட சைடில் இருக்கிறவா சித்தப்பா சித்தி அத்தை, அதே மாதிரி அம்மாவோட சைடில் மாமா மாமி சித்தி யாரெல்லாம் இருக்காளோ அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி அவளுக்கெல்லாம் ஒரு எழுஞ்செலவுமா இந்த 15 நாளைக்கோ 16 நாளைக்கோ தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவளுடைய அந்த எதிர்பார்ப்பு அதனால் பூர்த்தி ஆகிடுறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் பெரியவாளெல்லாம் சொல்லியிருக்கா. அதனாலேயே இந்த மகாலய பட்சத்தில் டெய்லியே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு பக்ஷ மகாலயம் சொல்லுவாள். எல்லா நாளுக்குமே தர்ப்பணம் பண்ணினா ரொம்ப விசேஷம். அது பண்ணுறதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லா நாளைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். அது பிரகாரம் எல்லாரையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்ஷ மகாலய தர்ப்பணம் பண்ண முடியாதவா ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தில் சதுர்த்தி இல்லாட்டா மகாபரணி, அதே மாதிரி மத்தியாஷ்டமி, அதே மாதிரி வியதீபாதம், அவிதவா நவமி, சந்நியஸ்த மகாலயம் சந்நியாசம் வாங்கியிருக்கிறவாள்னா சந்நியஸ்த மகாலயத்தை அன்னைக்கு, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் யாராவது காலமாக இருக்காங்கன்னா அவளையெல்லாம் உத்தேசம் பண்ணி சஸ்திரஹத சதுர்தசி, இந்த மாதிரி இல்லாட்டா அமாவாசை, இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்ல எல்லாம் அட்லீஸ்ட் அவளை உத்தேசம் பண்ணி ஒரு தில தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கா. அதுக்குண்டான சங்கல்பம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை தவிர இன்னொரு என்னது கேட்டாச்சுன்னா, நம்மளுடைய ஆற்றுல பிரத்யட்சமாக 6 பிராமணனை கூப்பிட்டு அப்பா அம்மா இல்லாதவ 6 பிராமணா, அம்மா இல்லாதவ 5 பிராமணா, மாதாமகா இல்லாதவ உங்கள் ஆற்று வாத்தியார்ட்ட கேட்டுவிட்டு எத்தனை வாத்தியாருடைய அவைலபிலிட்டி இருக்கோ அவளை வச்சுக்கிண்டு அவளுக்கு ஏதாவது ஒரு விதியாக அன்னத்தை போட்டு பண்ணலாம், பலகாரங்களை தான் போட்டு பண்ணலாம், அது இல்லாட்டா அரிசி வாழைக்காய் கொடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலயம் பண்ணினா அதனுடைய பரிபூர்ண பலம் கிடைக்கிறதுங்கிறதாக தர்மசாஸ்திரத்தில் வேதங்களில் எல்லாம் சொல்லியிருக்கான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் இந்த ஏதாவது ஒரு விதியாக இந்த மகாலய ஸ்ராத்தங்களை பண்ணி உங்களுடைய காருணிக பிதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஸ்வீகரிச்சுக்கோங்க. எப்போவுமே மகாலய ஸ்ராத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் பண்ணறதுனாலும் எப்போவுமே டபுள் கோட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னது கேட்டாச்சா, உங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானமான சந்தியாவந்தனம் மாத்தியானிகம் இது பண்ணாமல் எந்த காரியம் பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற காரியங்களை பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் இருக்கப்பட்டவா கார்த்தாலேயே குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி இந்த தில தர்ப்பணம் பண்ணி விட்டு உங்களுடைய மிச்ச வேலையை பார்த்துக்கலாம். 15 நாளைக்கு உங்களுடைய சௌகரியங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா உங்களுடைய குடும்பங்களுக்கு சிரேஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே தர்ப்பணத்துக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டம் 3 புல்லில் கெட்டின ஒரு பவித்திரம், அதே மாதிரி கொஞ்சம் கட்டப்புல், 5 புல்லில் கெட்டின ஒரு கூர்ச்சம், இது திருப்பியும் கொஞ்சம் கட்டப்புல் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கருப்பெள்ளு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை அரிசி, பஞ்சபாத்திரத்தில் சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும். தாம்பாளம் தர்ப்பணம் பண்ணுற தாம்பாளத்தில் இதே மாதிரி 4 தர்பை ஈஸ்ட் வெஸ்ட்டை வச்சுக்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதே மாதிரி 4 தர்பையை வச்சுக்கிறது. இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் ஹெச் அந்த லெட்டர் வரா மாதிரி அந்த கூர்ச்சத்தை வச்சுக்கணும். இதில் இந்த கூர்ச்சத்தினுடைய அந்த ஷார்ப் எண்டு அது சவுத் ஃபேஸிங்காக வச்சுக்கணும். நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ இந்த கூர்ச்சம் உங்களுடைய கூர்ச்சத்தினுடைய இந்த தலைப்பு உங்களுடைய ரைட் சைடில் வரணும். தெற்க பார்த்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடு பேர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிண்டு சந்தியாவந்தனம் மாத்தியானியங்கள்லாம் பண்ண பிறகு தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது.
கிழக்க பார்த்து உட்காந்து முன்னே சொல்லியிருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிண்டு ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன த்ரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர. பெரியவான மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டுக்கோங்கோ. ஓம் ருத்யாஸ்ம ஹவ்யேர் நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ வஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதம் ஜீவேம சரதः சவீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரல போட்டு விடுங்கோ. 4 தர்பையை காலுக்கடியில் ஆசனத்தில் போட்டுங்கோ. தர்பேஷ்வாசீனஹ, ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்கணும். 4 தர்பையை கையில் பவித்திரத்தோட ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்பம் பண்ணிக்கணும். சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிங்கோ. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்க ரைட் லேப்ல வலது தொடை மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சங்கல்பம் பண்ணிக்கணும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீலக்ஷ்மீபதேः அங்க்ரியுகம் ஸ்மராமி. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं स बाह्य आभ्यन्तर शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहते न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद 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 आद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे
मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादे षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ कन्यामासे कृष्णपक्षे अद्य त्रयोदश्यां पुण्यतिथौ वासरः इंदुवासर युक्तायां காலையில் 9 மணி மட்டும் மகம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு மேலே நட்சத்திரம் மாறுறது. 9 மணிக்குள்ள தர்ப்பணம் பண்ணுறேன்னா மகா நட்சத்திர யுக்தாயாம் 9 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணுறேன்னா பூர்வ பல்குனி நக்ஷத்திர யுக்தாயாம் புண்ணியயோக புண்ணியகரண ஏவம் குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் த்ரயோதஷ்யாம் புண்ணியதிதௌ இடம் போட்டுக்கணும். உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிக்குங்கோ. கோத்ராணாம் அப்பா பாட்டா கொள்ளு பாட்டா அவ 3 பேரையும் சொல்லிக்குங்கோ. शर्मणाम वसुरुद्र आदित्य स्वरूपाणाम अस्मत् पितृपितामह प्रपितामहानाम திருப்பியும் உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிக்குங்கோ. கோத்ராணாம் அம்மை இருக்கிறவ பாட்டி கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டி அந்த 3 பேரையும் சொல்லிக்குங்கோ. वसुरुद्र आदित्य स्वरूपाणाम अस्मत् पितामहे पितुः पितामहे पितुः प्रपितामहेनाम अम्मा इल्लातव उंग गोत्रतोड़ पेर चुलिकुंगो. गोत्राणाम अम्मै पाटी कोल्लु पाटी अव 3 പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ. नाम्नीनां वसुरुद्र आदित्य स्वरूपाणाम् अस्मत् मातृपितामहे प्रपितामहीनाम् अम्मानाथ गोत्रम उंगलोड मैटर्नल साइड अंद गोत्रत्ते पेर चोल्लिकुंगो. गोत्राणाम अम्मयोड அப்பா அம்மையோட பாட்டா அம்மையோட கொள்ளு பாட்டா அந்த 3 பேரையும் சொல்லிங்கோ. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமஹானாம் அதே மாதிரி அம்மாவோட கோத்திரத்தோட பேரை சொல்லிட்டு விடுங்க. திருப்பியும் नाम्नी गोत्राणाम अम्मयोड अम्मै पाटी कोल्लु पाटी अंद 3 പേരെ ചൊല്ലിങ്കോ. नाम्नीनाम वसुरुद्र आदित्य स्वरूपाणाम अस्मत् मातामहे मातुः पितामहे मातुः प्रपितामहीनाम उभय वंश पितॄणां तत्तत् गोत्राणां तत्तत् शर्मणां वसु वसु स्वरूपाणां मम वर्गद्वय अवशिष्टानां पितृव्य मातुलादीनां
സർവേഷാം കാരുണിക പിതॄണാം അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം കന്യാഗതേ സവിതരേ ആഷാഢ്യാതേ പഞ്ചമ അപരപക്ഷ പ്രയുക്ത മമ സകാരുണിക വർഗദ്വയ പിതॄൻ ഉദ്ദേശ്യ 16 நாள் தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிக்குங்க. பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்ய ரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. ஏதாதும் ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்க. மம சகாருணிக வர்கத்வய பித்ருன் உத்தேஷ்ய மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்ய ரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. உங்க கையில மடக்கி வச்சிருக்க 4 தர்பைய உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போட்டு விடுங்கோ. பூணால வலம் போட்டுக்கோங்கோ. ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்குங்கோ. கையில் ஒரு காயின்ஸை வச்சுக்கோங்கோ. ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்குங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. பூணால் இடம் போட்டுக்கோங்கோ. எல்லா நாளைக்கும் சங்கல்பம் பண்றவா பக்ஷ மகாலயம் எல்லா நாளைக்கும் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்கத்வய பித்ருன் உத்திஷ்ய பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்பிரததே. தட்சிணை கீழே வச்சு விடுறது. ஓம் தத் சத். என்னைக்காதும் ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்கத்வய பித்ருன் உத்திஷ்ய ஹிரண்ய ரூப மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் கீழே வச்சு விடுறது. துப்யமஹம் சம்பிரததே. ஓம் தத் சத். பூணால வரம் போட்டுங்கோ. டெய்லி பண்றவாடும் நார்மலாக என்னைக்காவது பண்றவாடும் பூணால வரம் போட்டுங்கோ. முடிஞ்சவா பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணை இனிமேல் உள்ள எல்லாம் எல்லாருமே பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிங்கோ. தேவதாபியः பித்ருभ्यश्च महायोगिभ्यः एवच नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः. முடிஞ்சவா எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. 12 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்றேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்றேன்னா வெஸ்ட் ஃபேஸ்னா நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்காந்து விடுங்க. இந்த வீடியோவில் ஒரு கூர்ச்சம் வச்சுக்கிண்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்கேன்.
சில ஆண்களில் சிலவாளுக்கு 2 கூர்ச்சம் வச்சுக்கின்ற சம்பிரதாயம் இருக்கும். அப்போ அந்த கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுற போது 2 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கணும். சில ஆண்களில் மகாலய பட்சத்தில் 3 கூர்ச்சம் வச்சு பண்ணுவா. அது பிரகாரம் அந்த மந்திரங்களை 3 வாட்டி ஆவாகன மந்திரத்தை ஆசனத்தோட மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி தனித்தனியாக ஆவாகனம் பண்ணி ஓரோரோ தர்ப்பணமும் உங்களுடைய எந்த பிதர்களுக்கு உத்தேசம் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த கூர்ச்சங்கள் மேலே வெள்ளம் ஜலவுமாக மறைச்சு விடணும். இந்த வீடியோவில் ஒரு கூர்ச்சத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால அந்த மந்திரங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது பிரகாரமே பண்ணிட்டா போயிடும். அதனால எந்த விதமான கர்மலோபமோ மந்திரலோபமோ கிடையாது. ஒரு கூர்ச்சம் வச்சு பண்ணினதுனால எந்த விதமான குறவும் கிடையாது. பரிபூர்ண பலம் கிடைக்கும். அதுக்கும் பூணோல் இடம் போட்டுவோங்கோ. கையில் ஒரு பிஞ்சு எடுத்துவோங்கோ. ஆயாத பிதரஹ சௌமியா கம்பீரைஹ பதிபிஹ ஊர்வ்யைஹ பிரஜாம் அஸ்மப்யம் தததஹ ரியம் ச தீர்காயுத்வம் ச சதசாரதம் ச ஓம் பூர்புவஸ்சுவரோ அஸ்மின் கூர்ச்சே மம சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரன இந்த எல்லாம் மறைச்சு அந்த கூர்ச்சத்து மேலே போடுங்க. தியாயாமி சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரன ஆவாஹயாமி இந்த ஒரு பிஞ்சு எல்லாம் கூட அதில் மறைச்சு போட்டு விடுறது. 4 தர்பையை கையில் எடுத்துக்கணும். சர்வகாருணிக வர்க்கத்வய பிதரஹ அது அந்த கூர்ச்சத்து மேலே வச்சு விடுறது. சர்வத்ர இதமாசனம் திருப்பி ஒரு பிஞ்சு எல்லாம் மறைச்சு போடுங்க. திலாதே சகலாராதனை சுவர்ச்சிதம். மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி சப்தமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, திரையோதசி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த നാളുകളിലെല്ലാം வந்துன்னா എള്ളോട് ഒരു പിഞ്ച് അരിശിയും ചേർത്ത് എള്ളും അരിശിയും അതേമാതിരി എള്ളും ജലവുമാ வேணும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. நினைவு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணி தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. தர்ப்பணம் பண்ணுற போது இந்த கூர்ச்சம் வந்து ஃப்ளோட் ஆகும். ஃப்ளோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த உத்ரணியை அந்த கூர்ச்சத்தோடு மேலே இதே மாதிரி வச்சு விட்டேன்னா ஜலம் விடுற போது இந்த கூர்ச்சம் வந்து ஃப்ளோட் ஆகாது. ஃப்ளோட் ஆகாமல் ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி அதிலே இருக்கும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரியே வச்சுட்டு விடுங்க. 12 தர்ப்பணம் உண்டு. ஃபஸ்ட்டு உங்கள் கோத்திரக்காரர்களுக்கு அப்பா பாட்டா கொள்ளு பாட்டா. இப்போ உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிங்கோ. கோத்ரான அப்பாவோட பேரை சொல்லிங்கோ. சர்மணஹ வசுரூபான அஸ்மத பித்ரன ஸ்வதானமஸ்தப்பயாமி. திருப்பியும் கோத்ரான கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ரான சர்மணஹ அப்பாவோட பேர். சர்மணஹ வசுரூபான பித்ரன் ஸ்வதானமஸ்தப்பயாமி. திருப்பி உங்கள் கோத்திரத்தோடு. கோத்ரான அப்பாவோட பேர். சர்மணஹ வசுரூபான மம பித்ரன் ஸ்வதானமஸ்தப்பயாமி. இதே மாதிரி உங்களோட பாட்டாக்கு கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ரான பாட்டாவோட பேர். சர்மணஹ ருத்ரரூபான மம பிதாமஹான் ஸ்வதானமஸ்தப்பயாமி. கோத்ரான சர்மணஹ ருத்ரரூபான மம பிதாமஹான் ஸ்வதானமஸ்தப்பயாமி. கோத்ரான சர்மணஹ ருத்ரரூபான அஸ்மத பிதாமஹான் ஸ்வதானமஸ்தப்பயாமி. இப்போ கொள்ளு பாட்டாக்கு கோத்ரான கொள்ளு பாட்டாவோட பேரை சொல்லிங்கோ. சர்மணஹ ஆதித்ய ரூபான
मम प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मम प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत् प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि. அம்மா இருக்கிறவா இந்த 3 தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. உங்கள் கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ராஹ பாட்டியோட பேர், அப்பாவோட அம்மையோட பேரை சொல்லிங்கோ. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ अस्मत् पितामही स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् पितामही स्वधानमस्तर्पयामि. ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടിയോട് പേര്. ഗോത്രാഹ കൊള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിക്കോ. നാംനീഹ रुद्ररूपाः अस्मत् प्रपितामहि स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् प्रपितामहि स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् प्रपितामहि स्वधानमस्तर्पयामि. ഇപ്പോൾ എള്ളുപാട്ടി തേർഡ് ജനറേഷൻ. ഗോത്രത്തെ പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാഹ എള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിങ്കോ. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामहि स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् पितुः प्रपितामहि സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മൈ ഇല്ലാത്തവ അമ്മൈ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്കുണ്ടാകുന്ന തർപ്പണത്തെ ചൊല്ലിക്കോ. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിക്കോ. ഗോത്രാഹ അമ്മയോട് പേര് ചൊല്ലിക്കോ. നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതൃഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ വസുരൂപാഹ അസ്മത് മാതൃഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ വസുരൂപാഹ അസ്മത് മാതൃഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ പാട്ടിക്കുണ്ടാണ് മന്ത്രം. ഗോത്രാഹ പാട്ടിയുടെ പേര് ചൊല്ലിക്കോ. നാംനീഃ രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടിയോട് പേര് തേർഡ് ജനറേഷൻ.
ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ ഗോത്രാഹ. നാം കൊള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഹി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ. വംശപിതॄന് തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. இப்போ உங்களோட கோத்திரத்தில் உள்ளவாளுக்காச்சு இனிமே அம்மாநாத்து கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதுக்குண்டான மந்திரம். അമ്മാനാത്ത് ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ഗോത്രാന് അമ്മയോട് അപ്പാവോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ശർമ്മണഃ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാൻ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ പാട്ടി അമ്മയോട് പാട്ട അമ്മയോട് പാട്ട ഗോത്രത്തെ ചൊല്ലിയുമ്പോൾ അമ്മാനത്ത് ഗോത്രം. ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ടാവോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതേമാതിരി അമ്മയോട് കൊള്ളുപാട്ട അവൾക്ക് തർപ്പണം பண்ணണം. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുങ്കോ ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ടാവോട് പേര് ചൊല്ലിയുങ്കോ ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് അസ്മത് മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് അസ്മത് മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് അസ്മത് മാതുഃ പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്കുണ്ടാകുന്ന തർപ്പണം. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ അമ്മാനാത്ത് ഗോത്രത്തോട് ഗോത്രാഹ അമ്മയോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി.
गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातामही स्वधानमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातामही स्वधानमस्तर्पयामि. ഇപ്പോൾ അമ്മയോട് പാട്ടി ഗോത്രത്തെ ചൊല്ലിയുമ്പോ ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഹ അസ്മത് മാതുഃ പിതാമഹേ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഹ अस्मत् मातुः पितामहे स्वधानमस्तर्पयामि. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः अस्मत् मातुः पितामहे स्वधानमस्तर्पयामि. ഇപ്പം അമ്മയോട് ഒള്ളുപാട്ടി அந்த പേര് ചൊല്ലിയുമ്പോൾ गोत्राः नाम्नीः आदित्यरूपाः अस्मत् मातुः प्रपितामहे स्वधानमस्तर्पयामि. 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 ज्ञाता ज्ञात मातुः पितॄन् स्वधानमस्तर्पयामि. ज्ञाता ज्ञात मातुः पितॄन् स्वधानमस्तर्पयामि. ज्ञाता ज्ञात मातुः पितॄन् स्वधानमस्तर्पयामि. ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे मम मातुः पितॄन्. വെള്ളം ജലവുമ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ഇപ്പോൾ ഉങ്ങളോട് ரெண்டு வர்க்கத்திலையும் இருக்கிற பிதர்களுடைய தர்ப்பணங்களாயிடுத்து. இனிமே இந்த ஒரு தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா எல்லா காருணிக பிதர்களுக்கும் உத்தேசம் பண்ணியுள்ள தர்ப்பணம் ஆயாச்சு. இதுலேயே உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அதே மாதிரி உங்களுடைய அத்தை அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் போரும். உங்களுக்கு தனித்தனியாக பண்ணணும்னா அந்த ரிலேஷன்ஸினுடைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து யாருக்கெல்லாம் தனித்தனியாக பண்ணணுமோ கோத்ரான்னு கோத்திரத்தை பேர் ஃபஸ்ட்டு கோத்திரத்தோட பேரை சொல்லுங்கோ. கோத்ரான்னு அப்புறமா அவள் பேரை சொல்லுங்கோ. சர்மணா அந்த ரிலேஷன்ஸ். சித்தப்பான்னா கனிஷ்ட பித்ருவியன், பெரியப்பேனா ஜேஷ்ட பித்ருவியன், அம்மான்னா மாமானா மாதுலன், மாதுல பத்னி. அந்த மாதிரி ஓரோ எனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தர்ப்பணங்கள் எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுட்டு விடுங்கோ. அது பிரகாரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு விடுங்கோ. கடைசியில் இந்த மந்திரத்தையும் சொல்லி ஒரு தர்ப்பணத்தை பண்ணி விடுங்கோ. தத்தத் கோத்ர தத்தத் சர்ம வசுவசு ஸ்வரூப மம வர்க்கத்வய அவசிஷ்ட
പിതൃവ്യ മാതുലാദേ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി. സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി. സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄൻ സ്വധാ നമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തേ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ. സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄന് തൃപ്യത. എള്ളും ചിലവുമ്പോൾ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത. കയ്യിൽ എള്ളില്ലാമ ഉതറി വിടുങ്കോ പൂണോല വലം പോട്ടുക്കുങ്കോ പ്രാർത്ഥനയെ പണിയുങ്കോ. ദേവതാഭ്യഃ സകാരുണിക വർഗദ്വയ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. മുടിഞ്ഞവ എഴുന്നിരുന്ന് 3 പ്രദക്ഷിണം പണിയുങ്കോ. യാനി കാനിച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തെ പ്രദക്ഷിണ പദേ പദേ. നമസ്കാരം പണി ഒക്കാന്ത് കറുത് പൂണോല ഇടം പോട്ടുമ്പോ കയ്യിലൊരു പിഞ്ചെണ്ടെടുത്തുമ്പോ. ആയാത പിതരഃ സൗമ്യ ഗംഭീരൈഃ പതിഭിഃ ഊർവ്യൈഃ പ്രജാം അസ്മഭ്യം ദദതഃ രയിം ച ദീർഘായുത്വം ച ശതശാരദം ച. ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മാത് കൂർച്ചാത് മമ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄന് യഥാസ്ഥാനം. എള്ള മറച്ച് പോട്ടുകൊടുത്തത് കൂർച്ചത് മേലെ പോട്ടുകൊടുത്തത്. പ്രതിഷ്ഠാപയാമി ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച. എന്ത് കൂർച്ചത്തെ എടുത്ത് അതോടെ നോട്ട് റിമൂവ് പണി വിടുന്നത്. എല്ലാ ദർഭയുമ കയ്യിൽ എടുത്തുക്കണം. മന്ത്രം முடிஞ்சதுக்கு அப்புறமா எள்ளும் ஜலவுமா பூரா விடணும். இந்த கூர்ச்சத்தினுடைய நுனி கட்டவிரல் பக்கத்திலே இருக்கணும். ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துः நான்ய கோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்தோ மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः மம സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄന് എള്ളും ജലവുമ ഫുള്ളാ മറച്ചു വിട്ടുകൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. കയ്യിൽ എള്ളില്ലാമ കൈ ഉതറി വിടുறது. பூணோல வலம் போட்டு வைக்குங்கோ. உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதனுடைய நாட் ரிமூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வடக்கே போட்டு விடுங்கோ. ஒரு ஆச்சமனம் பண்ணிக்குங்கோ. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര. കയ്യിലെ 2 അക്ഷതയും 2 ഉദ്ധിണി ജലവുമാ എടുത്തുക്കണം. മന്ത്രം முடிஞ்சதுக்கு அப்புறமா கீழே விட்டுடுங்க. காயேன வாசா മനസേന്ദ്രിയർവാ ബുദ്ധ്യാത്മനാ വാ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി. മയാ കൃതം ഇദം കർമ്മ കീഴെ വിട്ടുകൊടുത്തത്. ഓം തത്സത് பிரம்மார்ப்பணமஸ்து. இதுதான் மகாலய பக்ஷ தர்ப்பணம் இல்லாட்டா டெய்லி பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். நமஸ்காரம்.